தமிழ்நாடு முதலமைச்சரின் நல்லாசிகளுடன் மேற்கு மண்டல திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு February 22 அனைவரும் வருக. GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. எங்க மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவை. தொகுதியில போட்டியிட போறீங்க. பாமக கண்டெஸ்ட் பண்ற அந்த தொகுதியில் நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம். 10 தொகுதியில் நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம். ஆனா எங்களுக்கு ஒரே ஒரு கேள்விதான் விஜய் அவர்கள் கிட்ட, மாநில பொறுப்புல இது வரைக்கும் ஒரு 1 year கூட கொடுத்து ஏன் கொடுக்கல? அப்ப 1 year மேல நீங்களும் 1 year வேறு விரோத அரசியல் தான் செய்வீங்க. இந்த கேள்வி மட்டும் தான். அவர் கட்சி ஆரம்பிச்சதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. வரவேற்கிறோம், நாங்க வளரட்டும், சந்தோஷம். அவர் ஆட்சி அமைச்சாலும் நல்ல விஷயங்களுக்கான 10 ஏன்னா அவர் அஞ்சலி மேல தலைவராக வைக்கும் போது அதுக்கு பாராட்டி நாங்க கருத்து தெரிவிச்சோம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாமகவின் ஒருங்கிணைப்பாளர் காடுவெட்டி மனோஜ் அவர்கள். வணக்கம். வணக்கம். தேர்தலுக்கு இன்னும் 60 நாள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்குது. அண்மையில் தான் கட்சி தொடங்கப்பட்டது. உங்களுடைய குறிக்கோள் என்ன? தேர்தலில் போட்டியிடணும் அப்படிங்கிறது ஒரு குறிக்கோளாக இருக்கா, இல்லை நம்ம யாரையாவது ஆதரிப்போம் அப்படிங்கிறக்காக மட்டுமே இந்த கட்சி தொடங்கப்பட்டிருக்கு? இல்லை, எங்களோட அடிப்படை இலக்குன்னு பார்த்தீங்கன்னா இடஒதுக்கீடு தான். நாங்கள் இந்த கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் இடஒதுக்கீடு எங்களுக்கு கிடைக்கல. அதவே ஒரு அரசியலாக வச்சு 40 ஆண்டு காலமாக பாமக இந்த மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எங்கள் மக்களுக்கு அடிப்படை தேவை இடஒதுக்கீடு. இடஒதுக்கீடு கிடைச்சிருந்தா இன்றைக்கி 40 ஆண்டு காலமாக 87 போராடி 25 பேர் உயிர் நீத்தாங்க. 89 கிடச்சிது. அதுக்கப்புறம் அது சரியாக பயன்படலை அப்படின்னு சொல்லி இவங்க கேள்வி கேட்கறது 2021 கேட்குறாங்க. இத்தனை வருஷமாக சும்மா இருந்துட்டாங்க. அது நடுவிலே அதுக்கான கேள்விகளை கேட்டிருந்து அதுக்கான சட்ட போராட்டங்களையும் மக்கள் ரீதியான போராட்டங்களையும் கையெடுத்து வாங்கி கொடுத்துருந்தாங்கன்னா இந்த 2021 25 வச்சுங்களேன், எவ்வளோ கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் வச்சு நீட் எக்ஸாம் ஆல்ரெடி போயிடுச்சு. ஒரு 100 டாக்டர்ஸ் உள்ளே போயிருப்பாங்க. வருஷத்துக்கு ஒரு 100 டாக்டர்ஸ், ஒரு 100 குரூப் 1 ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி உள்ளே போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி என் சமுதாயம் எவ்வளோ முன்னேறி இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே தடையாக இருக்கிறதே பார்த்தீங்கன்னா அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் தான். என்ன தடையாக இருக்காங்க அப்படி? இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ 2 பாமகவா மாறிடுச்சு, கூடவே அதுதான் தடை. இப்போ அந்த 2 பாமகவா மாறினதுக்கான காரணம் என்ன? தேவை. இப்போ இந்த சண்டை எதனால உங்களுக்கு ஊடகத்தில் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாத ஒன்று எதனால இப்போ சண்டை நடந்துகிட்டு இருக்கு? நீங்களே சொல்லுங்கள். வெறும் பணத்துக்காகவும் அவங்களுக்குள்ளே இருக்க பதவிக்காக தான் இந்த சண்டை. அவங்க சண்டையை 4 பேர் 4 செவத்துக்குள்ளே அவங்க வீட்டுக்குள்ளே எல்லா குடும்பத்துலேயும் அப்பா பிள்ளைக்குள்ளே சண்டை வரும். அதை வீட்டுக்குள்ளேயே தீர்க்க வேண்டிய பிரச்சனை. அதை விட்டுட்டு இவங்க நடுத்தெருவில் கொண்டாந்து சமுதாயத்தை நிறுத்தி வச்சுட்டு இன்றைக்கி இவங்க சண்டை போடுறதுனால இன்றைக்கி என்ன ஆகுது? அவங்க தரப்பில் இருக்க இப்போ ஐயாவும் அன்புமணி அவர்களும் சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா அவங்க 2 பேருக்குள்ளே எந்த சேதம் நடந்தாலும் பிரச்சனை இல்லை. இவங்க பின்னாடி ஒரு 100 பேர், அவங்க பின்னாடி ஒரு 100 பேர் அடிச்சுக்கிறாங்க. அது வெறும் ஊடகத்தில் சண்டை போட்டுக்கிற வரைக்கும் கூட பரவாயில்ல. ரோட்டில் இறங்கி சண்டை போட்டுக்கிட்டு இன்றைக்கி வழக்கு வாங்கிட்டு எவ்வளோ இளைஞர்கள் உள்ளே இருக்காங்க. இவங்க சேலத்தில் நடந்த சண்டையாக துளி கூட 2 பேருக்கும் அக்கறை இல்லை. அக்கறை இல்லை, இந்த சமுதாயத்து மேலே அக்கறை இல்லை. அதனால தான் இந்த சமுதாயம் என்ன சீரழிஞ்சு போய் நிற்குது. திண்டிவனத்துலேருந்து ஒரு டாக்டராக வந்தவர் தான் மருத்துவர் அவர்கள். இன்னைக்கு அவங்க மருத்துவ தொழில் பார்த்து இவ்வளவு தூரம் வளர்ந்துருக்காங்களா? 40 ஆண்டுகளாக என் சமுதாயம் எங்கேயுமே வளரல. இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில இன்னைக்கு சட்டசபையில் இருக்க டேட்டா, அவங்க ரிலீஸ் பண்ண டேட்டா படி வட தமிழகத்தில் 80% வன்னியர் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் தான் இருக்காங்க. அதிகமாக குடிசை வீட்டில் இருக்கிறது வன்னியர் மக்கள் தான். வன்னியர் மக்களும் தாழ்த்தப்பட்டவங்க. அதில் 80% மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் இருக்கிறது வன்னியர் மக்கள் தான். அன்னைக்கு வரும் மஞ்சள் பையை தூக்கிட்டு தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் சென்னைக்கு வந்தார். இன்னைக்கு அன்புமணி அவர்கள்கிட்ட இல்லாத வாகனம் இல்லை. அவர் ஈசிஆரில் வீடு நான் வாங்கியிருக்கேன்னு சொன்னதே டால்ஃபின் பார்க்கறதுக்கு தான் நான் இங்கே ஒரு வீடு வாங்கினேன்னு சொன்னார். ஏன் மக்கள் இன்னும் குடிசை வீட்டில் தானே இருக்காங்க. இந்த நிலைக்கு தள்ளப்பட்டது. நீங்கள் வளருங்க, அதை பற்றி நான் எந்த தப்பும் சொல்ல. நீங்கள் எப்படி வேணாலும் வளருங்க. கூட இருக்கவங்க ஏன் வளர்த்து விடாம சீரழிப்பாது? இப்போ 2 பேர் மேலேயும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. கிட்டத்தட்ட கட்சி தொடங்குனதுலேருந்தே, அதாவது அவங்க பாமக கட்சி தொடங்குனதுலேருந்தே நாங்கள் வன்னிய சமூகத்துக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்குது. சரி, இப்போ அவங்களால பண்ண முடியல, ஏதோ ஒன்று தடைக்கெல்லாம் இருக்குது, அல்லது அப்பா மகன் பிரச்சனையினால அவங்க மக்கள் பிரச்சனையை விட்டுட்டு அவங்க பிரச்சனையை பெருசாக பார்க்குறாங்க. நீங்கள் சொல்லிட்டீங்க, ஓகே ரைட், அது உங்கள் தரப்பு. நான் என்ன கேட்குறேன், இப்போ நீங்கள் கட்சி தொடங்கியிருக்கீங்க, நீங்கள் என்ன முன்னெடுப்பு பண்ண போறீங்க? நான் மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ 2 பாமக இருக்கு, நீங்கள் சொன்னீங்களே, பிரிஞ்சு கிடக்குறாங்க. என் மக்களை ஒருங்கிணைச்சிக்கிட்டு இருக்கோம். மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் கூட இருந்த அவங்களோட விசுவாசிகளாக இருக்கட்டும், அவங்க கூட தோளுக்கு தோல் நின்று அத்தனை போராட்டங்கள்லையும் சிறையிலையும் போய் வழக்கு வாங்கினவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. எல்லாரும் இப்போ எங்கள் கூட நிற்கிறாங்க. கட்சியிலேருந்து பிரிஞ்சு அத்தனை பேருமே வந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி நாங்கள் கட்சி ஆரம்பித்த சேலமில் 15 நாள் நாங்கள் நடைபயணம் மேற்கொண்டோம். அடுத்தடுத்தது இப்போ எல்லா கிராமத்துலையும் போய் மக்களை சந்திச்சுட்டு இருக்கோம். எல்லாரும் எங்களுக்கு அன்னைக்கு இருந்த ஆதரவு, காடுவெட்டியார் அவர்களுக்கு என்ன ஆதரவு இருந்தோ அந்த ஆதரவு எங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? இப்போ நீங்கள் கட்சி ஆரம்பிச்சு நாங்கள் இழந்துட்டோம், எங்கள் வாழ்க்கையை இழந்துட்டோம், நாங்கள் வழக்கு வாங்கினது தான் மிச்சம், இவங்களை நம்பி எங்கள் சொத்து பத்தெல்லாம் விற்று நாங்கள் கட்சிக்கு அவங்கள்ட்ட ஏமாந்துட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கன்னா உங்களை ஏன் நம்புறாங்க? நாங்கள் கேட்குறது இடஒதுக்கீடு மட்டும் தானே கேட்குறோம். நாங்கள் பதவி பணம் வேணும்னா நாங்கள் அன்புமணி அவர்கள் கூட ராமதாஸ் அவர்கள் கூட போய் நின்றுப்போம்ல. அன்னையிலேருந்து இன்னை வரைக்கும் அவங்களே மாவீரன் காடுவெட்டியார் அவர்கள் மறைவுக்கு அப்புறம் அன்புமணி அவர்கள் செய்த துரோகத்தையும் ராமதாஸ் அவர்கள் செய்த துரோகத்தையும் பொதுவெளியில் கொண்டாந்து வெளியில் வச்சது நாங்கள் தான். அதை தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தோம்.
அவங்க செய்யல, நாங்கள் அதை செய்கிறோம்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட காரணம் பார்த்தீங்கன்னா அடிப்படையான தேவை இடஒதுக்கீடு. இந்த மக்களை இப்போது நீங்கள் வந்து எந்த கட்சிக்கு வேணாலும் கூட்டணி போகலாம், அது வந்து யாருமே அதுக்கு கருத்து கேட்க மாட்டாங்க. ஏன் வன்னியர் மக்கள் ஏன் பின்னாடி தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்களா, அதை தான் தப்புன்னு சொல்கிறோம். அதை நாங்கள் தடுத்து நிறுத்துறோம். அண்மையில் ஒரு போஸ்ட் ஒன்று பார்த்தேன், 2 விஷயம். ஒன்று வந்து சௌமியா அன்புமணி எங்கே நிற்கிறாங்களோ அவங்களுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் பண்ணுவோம், பாமக எங்கெங்கெல்லாம் நிக்குதோ அங்க வந்து நாங்க பிரச்சாரம் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அழிக்கணும்ன்ற நோக்கம். இன்னொரு போஸ்டர் வந்து எடப்பாடி பழனிசாமி அன்புமணியும் உள்ஒதுக்கீடு விவகாரம், பாமகவுடைய விவகாரத்துல ஏமாத்திட்டாங்க. 4 நாள் தான் சட்டசபை நடந்தது. இந்த 4 நாள் சட்டசபை நடந்ததுல 7.5 பத்தி எடப்பாடி அவர்கள் கேள்வி கேட்கிறார், நான் கொடுத்தது அப்படின்னு சொல்லி. 10.5 பத்தி ஏன் கேள்வி கேட்கல? 10.5ஓட நாயகனே நான் தான் சொல்லிட்டு அன்புமணி அவர்களும் எடப்பாடி அவர்களும் மாறு தட்டிக்கிட்டு பெருமை கூறிக்கிட்டு தான் இந்த பிரச்சாரத்தை பண்ணாங்க 2021 எலெக்ஷன். அப்போ சட்டமன்ற தேர்தல் அவங்க சந்திச்சது அந்த ஒரு பெரிய கோரிக்கை, அதை வச்சு தான் சந்திச்சாங்க. அப்படி இருக்கும்போது இந்த மக்களுக்கு 21லேருந்து இன்னை வரைக்கும் அன்புமணி அவர்களும் எடப்பாடி அவர்களும் எங்கேயாவது 10.5 பத்தி பேசிருக்காங்களா? 10 இப்ப நீங்க திமுக பேசியிருக்கா? இல்ல அதான் நீங்க நானே கேக்குறேன். இப்ப நீங்க 10.5 பத்தி இல்ல, இந்த 5 வருஷத்துல திமுக வந்து இருந்திருக்கு. உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுச்சு? சரியான தரவுகளை எடுத்துட்டு நீங்க வந்து இம்ப்ளிமென்ட் பண்ற தரலன்னு நான் என்னால தர முடியாது. நாங்க 3 வாட்டி இது வரைக்கும் முதலமைச்சர் போய் சந்திச்சிருக்கோம், மனு கொடுத்துருக்கோம், அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்கு, பண்றேன்னு சொல்றாங்க. அது கண் துடைப்புக்கான பேச்சா கூட இருக்கட்டும். எடப்பாடி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நெய்வேலியில 10.5 நான் தானப்பா கொடுத்தேன் 21ல, நான் மறுபடியும் ஆட்சிக்கு வருமோ நான் தரேன்னு சொல்றாரு. அவர் இப்ப 4 வருஷமா அவர் ஆட்சியில இல்ல. இருங்க நான் சொல்லி 2021ல யார் சார் ஆட்சியில இருக்கா? திமுக இருக்கா, அதிமுக இருக்கா? திமுக இருக்கு. உங்க சமூகத்தினர் பாக்குறாங்கல்ல. 10.5 நான் தாங்க கொடுத்தேன், 10.5 நான் கொடுத்தா நான் வந்த உடனே தரேன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க உண்மையா இருந்திருந்தீங்கன்னா இங்க நெய்வேலியில வன்னியர் மக்கள் ஜாஸ்தியா இருக்காங்க, கடலூர்ல வன்னியர் மக்கள் ஜாஸ்தியா இருக்காங்க, அந்த பதில சொல்றீங்க. அதே அடுத்த நாள் திருச்சியில முக்குளத்தூரும் முத்திரையார் சமுதாயம் இருக்கிறதுல 10.5 பத்தி அது முடிஞ்சு போன கதை, அதை பத்தி பேசாதீங்கன்றீங்க. யார் இப்படி பேசுறாங்களோ அவங்கள தானே நாங்க ஏத்துக்க முடியும். இப்ப அதிமுக கூட்டணியில பிஜேபி இருக்கு. பிஜேபியில அண்ணாமலை என்ன சொல்றாருன்னா, ஜாதிவாரி கணக்கெடுப்போ இல்ல 10.5 கொடுத்தா ஜாதி கலவரம் வரும்ன்றாரு தமிழ்நாட்டுல. டிடிவி அதை தான் சொல்றாரு, 10.5 கொடுக்க கூடாது, தமிழ்நாட்டுல வந்து அமைதி சீர்குலைன்றாரு. எடப்பாடி 10.5 முடிஞ்சு போன கதைன்றாரு. இவங்க கூட நீங்க போய் கூட்டணி வச்சீங்கன்னா அவங்கள தான் கேள்வி கேட்பாங்க. வன்னியருக்கான ஓட்டு வங்கி யார் தேடி வச்சிருக்கிறது? வன்னியரோட ஓட்டு வங்கி 10.5 நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி தேடி வச்சிருக்க எடப்பாடி அவர்களையும் வன்னியர் ஏன் பின்னாடி தான் நிக்கிறாங்கன்னு அன்புமணி பேசுறாரு. அவரு தான் இந்த 10.5 வன்னியர் கட்சின்னு எதுவும் சொல்லுவீங்க நீங்க? பாமகவை சொல்லுவீங்களா, திமுகவை சொல்லுவீங்களா, அதிமுகவை சொல்லுவீங்களா, காங்கிரஸ் பிஜேபி எதை சொல்லுவீங்க? வன்னியர் கட்சி எந்த கட்சி? வன்னியர் கட்சி பெரும்பான்மையான ஆதரவு அவங்க அவங்க என் சமுதாயத்தை வச்சு ஏமாத்துறாங்கன்னா அவங்கள தானே இந்த கேள்வி கேட்க முடியும். இப்போ ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகுது, ஏடிஎம்கேவே இருக்குது, அவங்க ஒரு கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றாங்கன்னா 10.5 நீங்க கொடுக்கணும்னு கேள்வி கேட்கறது அவங்க கூட கூட்டணி இருக்கவங்க கேள்வி கேட்கணும். நான் ரோட்ல நின்று நீ கத்திக்கிட்டு இருக்கேன், 5 எம்எல்ஏ நீங்க உள்ள போயிருக்கீங்க, சட்டமன்றத்துல உங்களுக்கு மக்கள் குரலா இருக்கிறதுக்கு தானே சொல்லி உங்களை உள்ள அனுப்பிச்சாங்க. அந்த 5 பேர் இன்னைக்கு நேத்தையோட சட்டசபை முடியுது. இந்த 4 நாள் ஏதாவது ஒரு குரல் கொடுத்துருக்கலாம்ல. நான் ரோட்ல நின்று கத்திட்டு இருக்கீங்க. சேலம்ல நான் போய் கத்தும்போது எனக்கு அந்த ஆதரவு வருது. மக்களுக்கு நீங்க உண்மையா இருந்தீங்கன்னா மக்கள் அந்த ஆதரவு கொடுப்பாங்க. 21ல நீங்க 10.5 வாங்கி கொடுத்து நீங்க ஏன் தோத்து போனீங்க? 23 தொகுதியில் நின்று எதுக்கு 5 தொகுதியில் மட்டும் ஜெயிக்கிறீங்க, மற்ற தொகுதியில் ஏன் தோக்குறீங்க? அப்ப மக்கள் உங்களை புறக்கணிச்சிட்டாங்கன்னு இதை தான் நாங்க சொல்றோம். நீங்க மக்கள் இன்னும் மேலும் மேலும் ஏமாற்ற முடியாது. எடப்பாடி அவர்கள் வந்து 2019 எலெக்ஷன்ல எம்பி எலெக்ஷன்ல 8000 வாக்கு கம்மியாகுது அவருக்கு, சரியுது எடப்பாடி தொகுதியில். அதுக்காக அவர் வந்து வன்னியர் ஓட்டு இல்லைன்னா எடப்பாடி அவர்களால் ஜெயிக்க முடியாது. அவர் எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து எனக்கு வன்னியர் ஓட்டு இல்லைன்னு தேவையில்லைன்னு சொல்ல முடியுமா? எடப்பாடி அவர்களால் வன்னியர் வாக்கு இல்லைன்னா ஜெயிக்க முடியாது. அவர் வன்னியர் வாக்கு வேணுன்றதுக்காக இந்த 10.5 டிராமாவை போட்டார். நான் என்ன கேட்குறேன், 10.5 டேட்டாவை எப்படி எடுத்தீங்க? நீங்கள் கொடுத்துருக்கவே தேவையில்லைங்க. 2016லேருந்து அதிமுக ஆட்சி இருக்கு, 2019ல எடப்பாடி அவர்கள் வர்றாரு. அதுக்கு நடுவில் அம்மா எடப்பாடி அவர்கள் வந்தது நான் கேட்குறேன் 2019 சொல்றது எல்லாமே முடிஞ்சு போன கதை. நான் கேக்குறது பிரசன்ட்டா நடக்குது. திமுக ஆட்சி நடக்குது. திமுக அரசாங்கத்தை எதிர்த்து நீங்க கேள்வி கேளுங்க. திமுக ஆட்சியை நாங்க கேட்கும்போது சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் நடக்குதுப்பா, டேட்டாஸ் எடுத்துட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் நீங்க இன்டர்வியூன்றா போல நீங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க, நீங்க ஒரு விஷயத்தை கொடுக்குறீங்க. 1423 நாள் ஆச்சு உச்சநீதிமன்றம் வந்து தரவுகளை அடிப்படையை வச்சு நீங்க வந்து அவங்களுக்கு சுட்டு கொடுங்கன்னு சொல்லி சுட்டு கொண்டது அதிமுக ஆட்சி சுட்டு கொண்டுச்சு. அன்னைக்கு எந்தவித போராட்டமும் இருங்க நான் சொல்றது கேளுங்க, எந்தவித போராட்டமும் இல்லாம கலைஞர் அவர்கள் தானே கொடுத்தாரு. நான் கொடுத்ததை கொடுத்தாங்கன்னு சொல்றேன். 10.5 இவர் கொடுத்தாருன்றதை நான் எங்கேயுமே மறுக்கல. 10.5 நீங்க சரியான தரவுகள் எடுத்து கொடுத்திருந்தா எங்களுக்கு இந்த சோதனையே கிடையாது. யாருமே ரத்து செஞ்சிருக்க தேவை, சுப்ரீம் கோர்ட்டுக்கே போக தேவையில்ல. டெக்னிக்கலா ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த ஃபெயிலியர் ஏன் பண்ணுனீங்க? அதுதான் எங்களோட கேள்வி. நீங்க இந்த மக்களை ஏமாத்துறதுக்கு இந்த மக்கள் வெறும் ஓட்டு வங்கியா மட்டும் இருக்கணும்ன்றதை நீங்க மனசுல வச்சுட்டு இந்த டெக்னிக் நீங்க என்ன 2019 உங்க கையில் ஆட்சி இருக்கு. 2019 ஆளுங்கட்சியா வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே தான் இருக்கு, மத்தியில் வந்து பிஜேபி ஆட்சிக்கு வருது. அன்னைக்கு அன்புமணி அந்த கூட்டணியில தான் இருக்காரு. அன்னையிலேருந்து இதை ஸ்ட்ரெஸ் பண்ணி அன்னைக்கே வந்து ஒன்னு சென்செக்ஸ் எடுக்க சொல்லியிருந்திருக்கலாம், இல்ல நீங்க ஜாதி வாரி கணக்கு எடுப்பா. அப்போ ஐ மீன்
இடஒதுக்கீடு அப்போ கொடுக்க சொல்லிருக்கலாம். 21 எலெக்ஷன் கமிஷன் டேக் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்தனால தான் இந்த பிரச்சனை. நீங்க சட்ட மசோதா தான் போட்டீங்க, அதை திமுக ஆட்சியில் வந்து அமுல்படுத்தினாங்கல்ல. அசம்பிளி ஃபார்ம் ஆனோடனே, கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனோடனே ஒரு ஃபர்ஸ்ட் மந்த்லேயே வந்து அவர் அமுல்படுத்தினார். இப்போ இவங்க எதுவுமே செய்யல, இவங்களும் வந்து நாங்கள் எங்களை ஏமாத்துறாங்கன்னா நான் கண்டிப்பா இப்போ எனக்கு எடப்பாடியை கேள்வி கேட்கறதுக்கு ஐயா ஸ்டாலின் அவர்களை கேள்வி கேட்கறதுல எந்த வித்தியாசமும் கிடையாதுல்ல. அன்புமணி அறிக்கையில சொல்றாரு சரியா வாதாடல, அரசாங்கம் சார்பா சரியா நீதிமன்றத்துல வாதாடனாலதான் அந்த 10.5 போயிடுச்சு. இது அன்புமணி அவர்கள் சொன்னார். அன்புமணி அவர்களும் ராமதாஸ் அவர்களும் சேர்ந்து கொடுத்த பேட்டி ஒண்ணு இருக்கு. ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து கரெக்டான வக்கீல் வச்சு சரியான கேள்விகளை கேட்டு சுப்ரீம் கோர்ட்ல இந்த மக்களுக்காக சரியான முறையில நீதிமன்றத்தை நாடி கேள்வி கேட்டிருக்காங்கன்னு சொல்லி இவங்க 2 பேரும் சொல்ற அறிக்கையை சொல்றாங்க, மாத்தி சொல்றாங்க. அன்புமணி அவர்கள் இதுதானே பேச இரட்டை வேடம் போடுறவர் அன்புமணி அவர்களும் எடப்பாடி அவர்களும். என் மக்களை வந்து வெறும் ஓட்டுக்காக அவங்களுக்கு சூரிய அடி கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்க, அதை பண்ணாதீங்கன்னு தான் சொல்றேன். ஏங்க இன்னைக்கு அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இருக்காரு, அவர் எங்கேயாவது 10.5க்கு எதிர்ப்பா பேசியிருக்காரா? 10.5 கொடுக்கணும், இந்த மக்கள் வந்து வஞ்சிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு கொடுக்கணுன்றாரு. டிடிவி கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு, அண்ணாமலை கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரு, எடப்பாடி அவர்கள் முடிஞ்சு போற கதைன்னு சொல்றாங்க. அப்ப நீங்க அவங்களுக்கு ஆதரவா இருந்தீங்கன்னா உங்களை தான் நான் கேள்வி கேட்பேன். சரி, அவங்க அரசியலுக்காக ஏதோ ஒன்று பண்றாங்க, வாக்குக்காக பண்றாங்க அப்படின்னு நீங்க ஒரு கருத்தை வைக்கிறீங்க. எடப்பாடி பழனிசாமியும் அன்புமணியும் இப்போ இந்த 4-5 வருஷத்துல மு.க. ஸ்டாலின் அவர்களோ, உதயநிதி ஸ்டாலினோ அல்லது மற்ற அமைச்சர்களோ 10.5 குறித்தோ அல்லது வன்னியர்களுக்காக நாங்க இடஒதுக்கீடு எங்க பேசியிருக்காங்க? சட்டசபையில பேசியிருக்காங்க, என்ன பேசியிருக்காங்க? சிவசங்கரன் பேசியிருக்காங்க, சட்டசபையில பேசியிருக்காரு. 10.5க்கான கேஸ் நடந்தது. ஏன்னா ஜி.கே. மணி அவர்கள் கேள்வி கேஸை வச்சு தப்பிக்க பாக்குறாங்க அப்படின்னு மக்கள் நினைக்க மாட்டாங்களா? சட்டசபையில பதில் சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், நீங்க குடுக்கலனா கூட பரவாயில்ல, இந்த மக்களோட இமோஷன்ஸை ஏன் நீங்க ஹர்ட் பண்றீங்கன்னு தான் கேக்குறேன். ஏங்க எல்லா இடஒதுக்கீடு இன்னைக்கு கேட்டு நாளைக்கு ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? என் மக்களை ஏமாத்தாம நீங்க கொடுக்குறீங்கன்னா கொடுங்க. திமுக என்ன வாக்குறுதி கொடுத்தது, கடைசியா என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்ம பாக்குறோம்ல. அதே மாதிரி இடஒதுக்கீடு விஷயத்துல இப்போ அவங்க வந்து பாஜக கேஸ் நடந்துட்டு 2 நாள் முன்னாடி அப்படிங்கிற நான் என்ன சொல்றேன், உங்க சமூகத்து மத்தியில இருக்காது. ஏன் சமூக மத்தியில இருக்கு, அதனால தான் நாங்க கேள்வியே கேட்கிறோம். இன்னைக்கு 2 நாள் முன்னாடி பாஜக வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, மகாராஷ்டிரால முஸ்லிம் சகோதர மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்திருக்காங்க. அந்த இடஒதுக்கீடு ரத்து செஞ்சது பாஜக கவர்மெண்ட் தானே செஞ்சது. ரூலிங் பார்ட்டியா இருக்காது பாஜக தான் மகாராஷ்டிரால. அப்ப நீங்க வந்து இடஒதுக்கீடுக்கு எதிராக இருக்க ஒரு கூட்டணியில நீங்க சேர்ந்துக்கிட்டு நான் இடஒதுக்கீடு வாங்கி தரேன்னு என் மக்களை ஏன் ஏமாத்துறீங்கன்னு கேட்கிறேன். நான் வந்து இப்போ நான் என்ன சொல்றேன், 10.5 அமுலாது படுத்தினார்ல, 10.5 நான் தான் கொடுத்தேன்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணல, 10.5 நான் கொடுத்துருவோம்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணல, 10.5 நான் தரேன், நாங்க தான் கொடுத்தோம் அப்படின்னு அந்த கிளைமை எடுத்து என் மக்களை ஏமாத்தாதீங்கன்னு தான் நான் சொல்றேன். பழனிசாமி என்ன சொன்னாரு, முடிந்து போன கதைங்க அப்படின்னு சொல்லி ஒரு 7-8 மாசத்துக்கு முன்னாடி சொன்னாருன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 10.5% தொடர்பாக கேட்கும் போது நீதிமன்றத்துல நாங்க வந்து வாதாடிட்டு இருக்கோம். கேஸ் இருக்கு, வாதாடாம இருந்தாங்கன்னா பரவாயில்ல, வாதாடுறேன். நான் என்ன சொல்றேன், என் மக்கள் அதுக்கு தான் நாங்க வந்து தனி கட்சி ஆரம்பிச்சு எங்க மக்களை ஒருங்கிணைச்சிட்டு இருக்கோம். இவங்களும் நம்ம தேவையில்ல, அவங்களும் நம்ம தேவையில்லை. எங்களுக்கான இடஒதுக்கீடு நாங்க கேட்கிறோம். நான் இப்ப கூட்டணி யார்கிட்டயுமே சொல்லவே இல்லையா, நான் யார்கிட்டயும் கூட்டணியும் பேசல, எதுவுமே பண்ணல. பாமக எங்க கேண்டிடேட் ஃபீல் பண்றாங்களோ அங்க வட தமிழகம் முழுவதும் நாங்களும் கேண்டிடேட் நிறுத்துவோம். எங்க மக்களோட ஓட்டை சூறையாடுறவங்கள்ட்ட இருந்து எங்க மக்களை நாங்க காப்பாற்றணும். அதுக்கான ஒரு வெற்றி பெறணும்னு தேர்தலை போட்டியிடல. வெற்றி தோல்வி என்னங்க, வெற்றி தோல்வி எல்லாருக்குமே வெற்றி தோல்வி நடந்திருக்குங்க அப்படிங்கறதுக்காக அவங்க போட்டிடுறாங்க. பாமக தரப்புல பாமக வெற்றி பெற்று இது வரைக்கும் என்ன செஞ்சிருக்கு? இந்த 5 எம்எல்ஏ இது வரைக்கும் போய் சட்டசபையில 10.5 பத்தி கேள்வி கேட்டாங்க. முடிஞ்சிருச்சுங்க சட்டசபையை. இந்த கவர்மெண்ட்டுக்கு எல்லா நாளும் போயிருக்காரு. 5 வருஷத்துக்கான ஆட்சி முடிஞ்சிருச்சு, கவர்மெண்ட் அசம்பிளி முடிஞ்சிருச்சு, நேத்தோட முடியுது. நேத்து கேள்வியே கேட்கலையே. நீங்க போய் ரோட்ல கத்துறதுக்கும் சட்டசபையில கத்துறதுக்கும் இந்த மக்கள் உங்களை எதுக்காக வாக்கு போட்டு அனுப்பிச்சிருக்காங்க? உள்ள மக்களோட குரலா நீங்க இருக்கணும், மக்களுக்கான கேள்வி நீங்க கேட்கணும். அந்த கேள்வியை கேட்காத நீங்க என்ன சொல்யூஷன் வந்துருச்சு? இது வரைக்கும் எந்த சொல்யூஷனுமே வாங்கல. அது பிரஷர் பண்ணல. நான் தான் சொல்றேன், இவங்க சரியான முறை. எங்க பதவி என்னங்க பெரிய பதவி? பதவியை நீங்க ரிசைன் பண்ணிட்டு போக வேண்டியதுதானங்க. நீங்க கோரிக்கை, நான் என்ன கேக்குறேன், கோரிக்கை வைக்கிறது என்னால கோரிக்கை வைக்க முடியும்? நீங்க போய் பொதுமக்கள் போய் கோரிக்கை வைக்கலாம். சட்டசபையில நீங்க ஒரு ஆள் 234 பேர்ல நீங்க 5 பேர் இருக்கீங்க. 5 பேர் நீங்க ரிசைன். அதான் நான் கேக்குறேன், அந்த ரெப்ரசன்டேட்டிவ் அங்க எனக்கு பதவி தேவையில்லைங்க, என் மக்களுக்கு இடஒதுக்கீடு தான் வேணும். அந்த 5 பேர் ரிசைன் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு சட்டசபை என்ன நிலைமைக்கு ஆயிருக்கும்? இன்னைக்கு சொல்ல, நான் இது வந்து 2-3 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன். அன்னைக்கு பாமக ஒன்னா இருந்தாலும் இந்த தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த 5 பேரை ரிசைன் பண்ண சொல்லுங்க. அந்த அழுத்தத்தை கொடுங்க கவர்மெண்ட்டுக்கு. கவர்மெண்ட் வந்து வெறும் வன்னியர்களுக்காக இயங்கல. எந்த கவர்மெண்டா இருந்தாலும், அது XYZ எந்த கவர்மெண்டா இருந்தாலும், பிஜேபி இருந்தாலும் சரி, அதான் திமுக இருந்தாலும் சரி, வெறும் வன்னியருக்காக மட்டும் எந்த கவர்மெண்ட்டும் இயங்கல. நீங்க தான் அந்த பிரஷர் கொடுத்து மக்களுக்கு தெரிவிக்கணும். என் மக்களுக்காக நாங்க நிக்கிறோம். பாமகவை ஜெயிக்க வச்சது மக்கள் ஜெயிக்க வச்சாங்களா? இந்த 5 பேர் இந்த சமுதாயத்துக்காக என்ன செஞ்சுட்டாங்க? எனக்கு பதவியும் தேவையில்ல, ஒன்றும் தேவையில்ல, எம்எல்ஏ பதவி தேவையில்ல, என் மக்களுக்கு இடஒதுக்கீடு தான் தேவை. வேற யாராவது ஒருத்தர் அந்த 5 தொகுதியில வன்னியர் இல்லாதோ இல்ல ஜி.கே. மணி அண்ணன் ரிசைன் பண்ணிட்டு போயிருந்தாங்கன்னா, ஜி.கே. மணி அண்ணன் தவிர வேற யாராவது பெண்ணவர்கள் இருந்து ஜெயிச்சிட முடியுமா? அவர் திருப்பி நீங்க சொல்ற மாதிரி வன்னிய மக்கள் உங்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்கன்னா
இந்த முறை உங்களை ஜெயிக்க வைக்கணும், விருதாம்பியாக ஜெயிக்க வைக்கணும். கண்டிப்பா ஜெயிக்க வைப்பாங்க. நாங்க அதான் சொல்றோம், எங்க மக்கள் நாங்க சந்திச்சு அதானே பேசிட்டு இருக்கோம். நாங்க வந்து எங்களுக்கு இந்த கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, இல்ல பிஜேபி ஓட்டு போடுங்க, இல்ல ஏடிஎம்கே ஓட்டு போடுங்க, திமுக ஓட்டு போடுங்க, யாருக்குமே நாங்க கேட்கல. தனிச்சு தான் போட்டிட போறோம். எங்க மக்களுக்கான கோரிக்கை என்ன? எங்க மக்களுக்கு இடஒதுக்கீடு தேவை. தொகுதியில போட்டியிட போறீங்க. பாமக கண்டெஸ்ட் பண்ற அந்த தொகுதியில் நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம். 10 தொகுதியில் நாங்க கண்டெஸ்ட் பண்ணுவோம். எங்களுக்கு என்ன கேக்குறீங்க, இடஒதுக்கீடு கிடைச்சிட்டா போதாது. அண்ணா அன்புமணி அவர்களே வாங்கி கொடுத்துட்டாருன்னா நான் கையை கூட்டி வணங்கிட்டு அவர் காலில் வந்துட்டு நான் விலகி நிக்க போறேன். எனக்கு தேவை இடஒதுக்கீடு தாங்க. அது நீங்க வாங்கி கொடுத்தாலும் சரி, ஐயா ராமதாஸ் வாங்கி கொடுத்தாலும் சரி, ஐயா அன்புமணி வாங்கி கொடுத்தாலும் சரி, திருமாவளவன் வாங்கி கொடுத்தா கூட நான் வர எடுத்து நான் நிக்க போறேன். இப்ப நீங்க சொல்றீங்க பாமக அன்புமணி தரப்பு எங்கெங்கெல்லாம் நிக்கிறாங்களோ அங்கெல்லாம் நான் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்றீங்க. இதே விஷயத்தை தான் ராமதாஸ் அவர்களும் திட்டம் வச்சிருப்பதாக செய்திகள் வந்துட்டு. இது யாருக்கு நல்லது? இப்ப அப்பா போல அடிச்சுக்கிறீங்க. நீங்க 2 பேரும் தனி ரூம்கள் அடிச்சு முடிச்சுக்க வேண்டிய ஒரு சொத்து பிரச்சனையும் உங்க குடும்ப பிரச்சனையும் விட்டுட்டு இன்னைக்கு இந்த கட்சியை இவ்வளவு தூரம் வளர்த்து எடுத்தாருங்க. காடு வெட்டியார் அவர்கள் இருந்தார், அவர்னால கட்சி வளர்ந்தது. ஐயா அவர்கள் கட்சிக்காக எவ்வளவு செஞ்சிருக்காரு. நான் அது ஆரம்ப காலத்துல இது வரைக்கும் எந்த இடத்துலையும் மறுத்ததில்லை. அன்புமணி அவர்கள் என்னை கட்சிக்குள்ள வந்தாரோ அன்னையிலேருந்து தான் வந்து ஐயா அவர்கள் கட்சி அவரோட கொள்கையிலேருந்து விலகி பையன் வளரணும்னு சொல்லி எல்லாத்தையும் எவ்வளோ தப்பு பண்ணியிருக்காரு. அது அவ்வளவும் பண்ண அவரவே வந்து நீங்க பெத்த அப்பாக்கே இவ்வளோ துரோகம் பண்றீங்க. கூட பிறந்த தங்கச்சியை வந்து பொது வெளியில இழிவா பேசுறீங்க. உங்க அப்பாவை வந்து கொல்லணும்னு சொல்றவனுக்கு வந்து நீங்க பொறுப்பு கொடுக்குறீங்க. நீங்க 2 பேரும் அடிச்சுக்கிறதுனால இப்ப தனித்தனியா கேண்டிடேட்ஸ் நீங்க ஆப்போசிட்ல ஃபீல் பண்றதுனால ஏன் சமுதாயம் எந்த இடத்துல வளருது? இதுதான் என்னோட கேள்வி. இந்த ஆதங்கத்தை தான் எங்க மக்களோட குரலா இருந்து நான் இங்க பதில் சொல்றேன். அண்மையில பண்டுட்டி ராமச்சந்திரன் அவர்களுமே வந்து கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. எம்ஜிஆர் அதிமுக அப்படின்னு சொல்லி தொடங்கியிருக்காரு. இப்போ அவருக்கும் வந்து மிகப்பெரிய அளவுல அந்த சமுதாய பத்தியில ஒரு நல்ல வரவேற்பு இருக்கிறதையும் பார்க்குறோம். அப்போ இன்னும் ஸ்பிளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? யாரு வேணாலும் கட்சி ஆரம்பிக்கலாம். கட்சி ஆரம்பிக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்லவே இல்லை. 25 தியாகிகளோட குடும்பம் இன்னைக்கு என்ன நிலையில இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. எல்லாம் இன்னும் குடிசை வீட்டில் இன்னும் ஏழ்மையான நிலைமையில தான் இருக்காங்க. அவங்கள ஒருத்தருக்கு வந்து நீங்க யாருக்கும் ஒருத்தர் இல்லை, சுப்பிரமணிய தியாகி தர்மபுரியில் இருக்காரு, அவரோட குடும்பத்தில் யாருக்கா ஒருத்தருக்கு அந்த ராஜ்யசபா சீட்டை அண்ணன் அன்புமணி அவர்கள் விட்டு கொடுத்துட்டாருன்னா நான் வேலைக்கு நான் அவரு கூட போய் நின்று சார் நான் செயல்படுறேன். உங்க சமூகத்துக்காக நீங்க என்ன தேர்தல் வாக்குறுதி நீங்க கொடுக்க போறீங்க? நான் இடஒதுக்கீடை வாங்கி தருவேன். எனக்கு தேர்தல் வாக்குறுதினே சொல்ல, என்னோட இலக்கிய இடஒதுக்கீடு தான். அது கிடைக்கிற வரைக்கும் நாங்கள் போராடுவோம் மக்களுக்காக. எங்க ஊழல் வழக்கு தாங்க அன்புமணி அவர்கள் மேலே இருக்குது. இன்றைக்கி ஐயா காடுவெட்டியார் அவர்கள் இருந்தார்னா அவர் தனிப்பட்ட முறையில் எங்கேயும் போய் எந்த வழக்குமே இல்லை. மக்களுக்காக போராடின வழக்கு, பொதுவெளியில் பேசினது, மாநாடு நடத்தின வழக்கு, இது மட்டும்தான் இருக்கே தவிர அவர் மேலே எந்த ஊழல் வழக்கோ வேறு எந்த வழக்கோ இல்லை. இன்றைக்கி உங்கள் மேலே இருக்க ஒரு வழக்கை வச்சுக்கிட்டு பிஜேபி உங்களை பொம்மை மாதிரி ஆட்டி படிக்குது. அமித்ஷா வந்துட்டு போனதுக்கப்புறம் அடுத்த நாளே நீங்கள் போய் கூட்டணி நிற்கிறீங்க. கூட்டணி இப்போ தான் எல்லா கட்சியும் பேசிகிட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி அன்புமணி அவர்கள் போய் நின்னார். எதனால போய் நின்னீங்க? 2021 10 அம்ச கோரிக்கை வச்சுட்டு நீங்களும் ஐயாவும் நீங்களும் ஒன்றா ஒரு கட்சி வச்சு நடத்திட்டு இருக்கும்போது 10 அம்ச கோரிக்கைன்னு வச்சுருந்தீங்க. இன்றைக்கி வந்து காவேரி மேலாண்மை பிரச்சனைக்காக பேசினாரா, இல்லை விவசாயிகள் கடனை பற்றி பேசினாரா, இல்லை எதை பற்றி அன்புமணி சுற்றுச்சூழல் சூழ்நிலை பசுமை தாயகம் வச்சுருங்க, எதை பற்றி என்ன கோரிக்கை வச்சு இன்றைக்கி எடப்பாடி அவர்கள் கூட அன்புமணி அவர்கள் கூட்டணி போனார்? எதுவுமே கிடையாது. இதெல்லாம் தான் எங்கள் கேள்வி. எங்கள் மக்களை ஏமாத்துறது யாரோ அவங்கள பார்த்து நாங்கள் கேள்வி கேட்குறோம். அண்மையில் இப்போது தமிழக வெற்றி கழகம் அவங்களும் வந்து இப்போது தேர்தலை சந்திக்க போகிறதுனால அவங்களுமே இந்த மாதிரி கோரிக்கைகளை தேர்தல் வாக்குறுதியாக கொடுக்கலாம். ஆல்ரெடி வந்து தேமுதிக அந்த பகுதியில் வட மாவட்டங்களில் ஒரு கணிசமான வாக்கு வங்கியை வச்சுருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். அண்மையில் அவங்க வந்து இப்போது கூட்டணி வந்து திமுகவோட வச்சுருக்கிறாங்க. இப்போது இந்த முறை வன்னிய மக்கள் யாருக்காக வாக்களிக்க போகிறாங்க, எந்த கட்சிக்கு வாக்களிக்க போகிறாங்க? வன்னியர் மக்கள் உண்மையாக அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் காடுவெட்டியார் குரு அவர்களுக்காக தான் விசுவாசமாக இருந்தாங்க. பாமகன்றது எங்கள் கட்சி தான். அதனால தான் நாங்கள் ஜெயகுரு பாமகன்றதே கட்சி பேர் வச்சோம். வன்னியர் மக்கள் முழுமையாக ஜெயகுரு பாமக இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க? அவர் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, அதை நாங்கள் வரவேற்கிறோம். அஞ்சலி அம்மாவில் வந்து தலைவராக வச்சுருக்காங்க, கொள்கை தலைவராக வச்சுருக்காங்க. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி தான் விஜய் அவர்கள்கிட்ட. மாநில பொறுப்பில் இது வரைக்கும் ஒரு வன்னியர் கூட கொடுக்கல. ஏன் கொடுக்கல? அப்போ வன்னியர் மேலே நீங்களும் வன்னியர் விரோத அரசியல் தான் செய்கிறீங்களா? இந்த கேள்வி மட்டும்தான். அவர் ரெக்கக்னிஷனே இல்லாத இடத்துல, எங்களுக்கு ஒரு அங்கீகாரமே இல்லாத இடத்துல மக்கள் எப்படி தரலுவாங்க? அவங்களுடைய டேக்லைன் பிறப்பிக்கும் எல்லா உயிருக்கும், பிறப்பிக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது அது நான் என்ன சொல்றேன், ஜாதி மதம். அப்ப நீங்க ஏன் வந்து குறிப்பிட்ட தலைவர்களை மட்டும் குறிப்பிட்ட தலைவர்களை மட்டும் ஏன் வந்து கொள்கை தலைவராக எடுத்துறீங்க? இந்த ஜாதியில இருக்கவங்களை தானே நீங்க ஜாதி அடிப்படையில் நீங்க எடுக்கலன்னு சொல்றீங்க. கொள்கை தலைவர் அனௌன்ஸ் பண்ணும்போது ஒரு பெரும் சமுதாயத்திலேருந்து வந்து அஞ்சலி அம்மால தான் நாங்க தலைவராக வச்சிருக்கோம்னு அவர் முதல் மேடையில பேசுறாரு. நீங்க வேணா எடுத்து கிராஸ் செக் பண்ணி பாருங்க. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாருக்கும் எல்லாம் சொல்றது என்ன சொல்லுவாங்க, ஏன் இந்த தலைவர்லாம் நீங்கள் வந்து கொள்கை தலைவராக வச்சுருங்க, ஏன் அந்த குறிப்பிட்ட மாவட்டத்துக்கு போகும்போது அந்த சமுதாயத்தை சார்ந்த தலைவரை பற்றி பெருமையாக பேசுகிறீங்க? அதை பற்றி பேசாமல் இருக்கலாம்ல. அவங்க செஞ்ச செயலை மட்டும் சொல்லிட்டு போகலாம்ல. தென் மாவட்டத்துக்கு போகிறாங்க, அங்கே தேவர் சமுதாயம் முக்கியமாக இருக்காங்கன்னா ஐயா தேவரை பற்றி பேசுகிறீங்க. வட மாவட்டங்களில் வந்தீங்கன்னா அஞ்சலி அம்மாள் அவர்களை பற்றி பேசுகிறீங்க. ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்க? அப்போ எல்லாரும் ஜாதி அரசியல் தான் பண்ணுறாங்க. அது வெளிப்படையாக பண்ணுறவங்களுக்கு வந்து ஜாதி வரின்னு நீங்கள் முத்திரை குத்துறீங்க, அதை மறைமுகமாக பண்ணுறவங்க மேலே ஒரு முத்திரை குத்துது. நான் என்ன சொல்கிறேன், வன்னியர்
மக்களுக்கான ரெகக்னிஷன் கொடுங்க, அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன் அங்கே இல்லையே. என் மக்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ் அங்கே இல்லைன்னா என் மக்கள் எங்கே போய் அங்கே சேருவான்? அவர் கட்சி ஆரம்பிச்சதுல எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை, வரவேற்கிறோம். நாங்கள் வளரட்டும், சந்தோஷம். அவர் ஆட்சி அமைச்சாலும் நல்ல விஷயம். எங்களுக்கான 10 ஏன்னா அவர் அஞ்சலி மேலே தலைவராக வைக்கும்போது அதுக்கு பாராட்டி நாங்கள் கருத்து தெரிவிச்சிருக்கோம். வந்தாங்கன்னா 10.5 பற்றியோ இடஒதுக்கீடு பற்றி இதற்கு எந்த நிலைப்பாடும் கூட சொல்லவே இல்லை. நீங்கள் ஜாதிக்கு அப்பாற்பட்டு உங்களோட கட்சியோ கொள்கையோ இருக்கலாம், ஆனால் ரிசர்வேஷன் ஒரு விஷயம் இருக்குல்ல, ஆல் ஓவர் இந்தியா இருக்குது. அப்போ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அதை பற்றி எந்த கருத்துமே கொடுக்கலையே. 10.5 பற்றின்னு விடுங்க, பொதுவாகவே ரிசர்வேஷனை பற்றி இது வரைக்கும் எந்த கருத்தும் சொல்லலையா? இதெல்லாம் எங்களுக்கு வருத்தமாக இருக்குது. இந்த கேள்வியை நாங்கள் எங்கள் மக்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். அதனால் அதை நாங்கள் பார்ப்போம். ஓகே, நிறைய விஷயங்கள் கொடுத்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்து நன்றி. தமிழ்நாடு முதலமைச்சரின் நல்லாசிகளுடன் மேற்கு மண்டல திமுக இளைஞர் அணி நிர்வாகிகள் சந்திப்பு February 22. அனைவரும் வருக. GT Holidays, South India's #1 travel brand.